ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிறைய நாளைக்கு பிறகு இன்னும் ஒரு வீடியோ. இன்றைக்கு இந்த வீடியோவில் ஹெல்தியான பீட்ரூட்டில் ஸ்ட்ரிங் ஒப்பர்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இடியப்பம் நம்மளாக வெள்ளை கலர் அல்லது ப்ரௌன் கலரில் தான் செய்வோம். ஆனால் இந்த இடியப்பம் பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கும். கிட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த இடியப்பம் நாங்கள் ஆப்ஷனலாக ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹெல்தியாகவே செய்ய போகிறோம். இப்போ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இந்த பீட்ரூட் ஏற்கனவே தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு பேக்கிங்கில் வந்தது. ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி எடுக்கக்குள்ள நல்ல ஃபைனாக அந்த பேஸ்ட்டு வரும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடையில் அந்த பீட்ரூட் வாங்கிக்குள்ள அதை மிக்சிக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் அரைக்கக்குள்ள கொஞ்சம் சொர சொராண்டி இருக்கும். அப்படி இருக்குமென்று சொன்னால் அதை நல்லா வடிச்செடுத்துக்கொள்ளுங்க, ஏதாவது துணியால் இல்லாட்டி ஒரு வடியால். எனக்கு நல்ல பேஸ்ட்டாக வந்தது. நான் சொன்ன மாதிரி இது பேக்கெட்டில் பீட்ரூட். இதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த ரெட் கலர் வார மாதிரி ஏதாவது பூக்கள் அது இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். சிவப்பு செவ்வரத்தை பூ அதை கூட நாங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் சுடுதண்ணிக்குள்ள ஊற வச்சு மட்டும் சொன்னால் அந்த சாயம் வந்துடும் ஒரு சிவப்பு கலரில், அதை கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு வெள்ளை கலர் மா எடுத்துக்கொள்ளுங்க. நான் அவிச்ச கோதுமை மா தான் எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நீங்கள் மைதா மாவுலேயும் செய்து கொள்ளலாம். முதல் கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்து நான் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது இடியப்பம் நாங்கள் எப்போவுமே ஆகலம் சூடாக இருக்கிற தண்ணியோ அல்லது குளிராக இருக்கிற தண்ணியோ ரெண்டுலேயுமே குழைக்கக்கூடாது. அப்படி குழைச்சோம்னு சொன்னால் மா கொஞ்சம் இறுக்கமாக வந்துடும். அதுக்கு பிறகு புளியறது கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம், அதில் தான் குழைக்கணும். அந்த வார்ம் வாட்டருக்குள்ளே இந்த நான் அரைச்சி வச்ச அந்த பீட்ரூட்டுன்ற பேஸ்ட்டையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த இடியப்ப மாவுக்குள்ளே சேர்த்துட்டு நான் குழைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி. இது இந்த மாவின் பதம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒட்டுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக மாவு ஆட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாவு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த உரலில் போட்டு புளியக்குள்ளே நல்ல ஈஸியாக இருக்கும். மா எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இனி நாங்கள் புளியறதுக்கு ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நாங்கள் அந்த உரலுக்கு போட்டு சுற்றி புளிய வேண்டியதான். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கத்தால் ரவுண்டாக எடுத்துகிட்டு அப்புறம் நடுவுக்குள்ளே முடிக்கணும். இது இடியப்ப தட்டின் மேல் பக்கத்தில் தான் நாங்கள் வளமையாக புளிகிறோம். நாங்கள் இந்த தட்டை மற்ற பக்கம் திருப்பிட்டு உள்பக்கமாக கூட நாங்கள் புளிஞ்சு எடுத்து கொள்ளலாம். இப்போ ஓண்டாக புளிஞ்சிட்டு நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது தான். நான் இடியப்ப உரலில் தான் புளிகிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முறுக்கு உரலில் கூட நாங்கள் புளிஞ்சு எடுத்து கொள்ளலாம். இடியப்ப ரெசிபிஸ் நான் ஏற்கனவே சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அரிசி மாவில் செய்கிற இடியப்பம், மைதாமா, கோதுமைமா, மற்றது ஆட்டாமான்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இடியப்பத்துக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோம்போன்னு சொன்னால் சம்பல், சொதி, பருப்பு கறி. சம்பல் ரெசிபி நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சிவத்த மிளகாய் சம்பல் அல்லது பச்சை மிளகாயில் சம்பல் அரைக்கலாம். அதே மாதிரி சொதி கூட நான் 2-3 மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பருப்பு கறியுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே சேனலில் இருக்குது. ஸோ விரும்பினா செக் பண்ணி பாருங்க. இன்றைக்கு நான் இந்த இடியப்பத்துக்கு சிவத்த மிளகாயில் சம்பலும் சிக்கன் கறியும் தான் வச்சேன்னா நான் அந்த கறி ரெசிபியோ அல்லது சிவத்த மிளகாய் சம்பல் ரெசிபியோ நான் இதில் ஷேர் பண்ணல. இப்போ எல்லா இடியப்பமும் புளிஞ்சு முடிய விட்டுட்டு நான் புட்டு பானையில் அவிக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் வச்சாலே எங்களுக்கு நல்லா அவிஞ்சிடும். இடியப்ப தட்டு அடுக்கும்போது சைஸ் பார்த்து அடுக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் சிலது பெருசு சிலது சின்னனா இருக்கும். ஸோ கீழே பெருசு, பிறகு மேலே லேயர் போக சின்ன சின்ன அந்த இடியப்பத்தட்டை அடுக்கிட்டு வந்தால் கொஞ்சம் நீட்டாக அந்த எடுக்கும்போது விழாமல் எங்களுக்கு அப்படியே வரும். நீங்கள் இந்த இடியப்பத்தை ஸ்டீமரில் கூட அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது அவிக்கக்குள்ள முக்கியமாக ஒரு விஷயம் கடைப்பிடிக்கணும். என்னன்னு சொன்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே அவிக்காதீங்க. திறந்து பாருங்கள். அந்த இடியப்பம் எடுத்து நாங்கள் அந்த அமர்த்தி பார்த்தா தெரியும். மற்றது உள்பக்கம் மா மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அது அவியலைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக அவிய விட்டுட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் நிறைய நேரம் ஸ்டீம் பண்ணுவோமா இருந்தால் இதோட கலர் மாறிடும். நாங்கள் ஒரு பிங்க் கலரில் எடுக்க பார்க்க, ஆனால் அது ஒரு ஆரஞ்சு கலருக்கு வந்துடும். நான் ஒரு பேட்ச் அதே மாதிரி தான் செய்தேன்னா எனக்கு ஆரஞ்சு கலரில் வந்துட்டுது. அது இந்த வீடியோ கிளிப்பும் இந்த வீடியோ எண்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் விருப்பம்னு சொன்னால் நீங்கள் அது வரைக்கும் விடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 10 நிமிஷத்தாலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
பார்க்கவே நல்ல சாஃப்டாக இருக்குது. வழக்கமாக வந்து கோதுமை மாவு இடியப்பம் ஒரு ஸ்டிக்கினஸ் ஒன்று இருக்கும், ஒரு இழுபடுற தன்மை இருக்குது அந்த கோதுமை மாவில். கொஞ்சம் நேரம் போக போக அது வந்து சில நேரம் ஹார்ட் ஆகும். ஆனால் அரிசி மாவு இடியப்பங்கள் மற்றது ஆட்டா மாவில் செய்கிற இடியப்பம் வந்து சாஃப்டாக இருக்கும். அது எப்போவுமே பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது கட்டாயம் பிடிக்கும். இன்றைக்கு எங்களோட வீட்டை டின்னருக்கு வந்து நான் இந்த இடியப்பமும் சம்பலும் கோழி இறைச்சி கறியும் தான் எடுத்தேன். மற்ற ரெசிபிஸ் எல்லாமே நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதால் திருப்பியுமே ஷேர் பண்ணியில்லை. ஸோ வந்து ஃபுட் கலர் சேர்க்காமல் வீட்டிலேயே உள்ள நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செய்யக்குள்ளே பார்க்க வந்து நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். கிட்ஸுமே வந்து விரும்பி சாப்பிடுவினாம். இந்த ரெசிபி வந்து கட்டாயம் உங்களோட வீட்லேயும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கிட்ஸுக்கு கொடுங்க. கட்டாயம் வந்து இது அவைக்குமே பிடிக்கும். இடியப்பம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சூட்டோடு சாப்பிடக்கல, அது நல்லா இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து நான் முதலே சொன்ன மாதிரி கோதுமை மாவில் செய்த இடியப்பம்ன்றதால கொஞ்சம் வந்து லேட்டாக ஹார்டாக இருக்கும் எங்களுக்கு. அது பிக்கேக்குள்ளேயே தெரியும். இடியப்பம் சம்பல் இது வந்து அந்த கோம்போ அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த ஆரேஞ்ச் கலரில் வந்த இடியப்பம் இதுதான். நீங்கள் வந்து கனநிறம் விட்டிங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் வரும். ஸோ டைம் பார்த்து எடுத்துருங்க, அவிஞ்ச உடனே நீங்கள் எடுத்துருங்க, அப்போ கலர் மாறாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கட்டாயம் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ், வித்தியாசமாக நிறைய ரெசிபிஸோடு நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.